கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை ஆராதனையிலே தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆராதனைக்கு வந்தோம் போனோம் என்று இல்லாதபடி இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து எதையாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், எதையாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாகத்தோடு இருப்போமானால் நிச்சயமாகவே நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலான காரியங்களை செய்வார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி நாம் துதிப்போம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. சோத்திர ஆண்டவரே, எங்களை நேசிக்கிறவரே, நாங்களும் சோத்தரிக்கிறோம். எங்களை விசாரிக்கிற தேவனே, நாங்களும் சோத்தரிக்கிறோம். எங்களை நோக்கி பார்க்கிறவரே சோத்திரம். எங்களை நடத்துகிற தெய்வமே சோத்திரம். நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறவரே சோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே சோத்திரம். மகத்துவமானவரே, நாங்களும் சோத்தரிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத இயேசுவே, நாங்களும் சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. பெரியவரே, நாங்களும் சோத்தரிக்கிறோம். உன்னதமானவரே, நாங்களும் சோத்தரிக்கிறோம். உயர்ந்த அடைக்கலமே, நாங்களும் சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. என் அடைக்கல பட்டணமாக இருக்கிற இயேசுவே, நாங்களும் சோத்தரிக்கிறோம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறவரே, நாங்களும் சோத்தரிக்கிறோம். இருக்கிறாகவே இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே சோத்திரம். இல்லாததையும் இருப்பதை போல அழைக்கிற தேவனே, நாங்களும் சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம். ராஜாதி ராஜாவே சோத்திரம். மகிமையின் தேவனே, நாங்களும் சோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நாங்களும் சோத்தரிக்கிறோம். க்ளோரி டு ஜீசஸ். நன்றியோடுமை சோத்தரிக்கிறோம்ப்பா, நன்றியோடுமை சோத்தரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, நாங்களும் சோத்தரிக்கிறோம். எங்கள் பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் சோத்தரிக்கிறோம். நானே பரிசுத்தர் என்று சொன்ன தெய்வமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன இயேசுவே, நாங்களும் சோத்தரிக்கிறோம். நானே பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே, நாங்களும் சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. இந்த மாலை ஆராதனையை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஆராதனைக்கு வர வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகளை தேவன் தேவமாய் தெரிதமாய் கொண்டு வரும்படியாய் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை இந்த கூடாரத்திலே இறங்கி வரும்படியாக ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிற அசுத்த ஆவிகள் வெளியேறும்படியாகவும் நம்முடைய மத்தியில் இருக்கிற ரெபேக்கா ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்லையும் இந்த வேலையிலையும் ஆண்டவரே இயேசுப்பா, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இயேசுப்பா, கர்த்தர் தாமே நீரை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரேப்பா. நாங்கள் இம்மட்டும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபை ஆண்டவரே இயேசுப்பா. இந்த வருட ஆரம்பத்துக்கு முதல் ஆண்டவரே இயேசுப்பா, இன்னும் சில மாதங்களில் இந்த வருடத்தை முடிக்கப் போகிறோம் தகப்பனே அப்பா. இந்நாள் வரை எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவரே உம்மை தேடி வர கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இம்மட்டும் தந்த உடல் ஆரோக்கியத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த நாளில் அநேகர் ஆண்டவரே உம்மை தேட வேண்டும் என்று வாஞ்சியோடு இருப்பார்கள் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வர வேண்டும் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் துரிதமாய் கொண்டு வாருங்க ஆண்டவரே சப்பா. இந்த நாள் ஆண்டவரே நீர் உண்டாக்கின நாள் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே இங்க வருகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே சப்பா ஆசீர்வதிக்கப்பட்டு இங்க இருந்து வெளியே செல்ல கர்த்தர் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சப்பா. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் இந்த ஆராதனை முடிவு வரை ஆண்டவரே சப்பா நாம மாத்திரம் மகிமைப்படுவதாகப்பா. நீரே ஆண்டவரை பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தனை நிறைவாய் ஆண்டவரை ஆசீர்வதித்து ஆண்டவரை அனுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சப்பா. இப்படி வார்த்தை கேட்க ஆண்டவரை எங்கள் இருதயத்திலே
எங்களை செவிகளையும் கர்த்தர் உண்டாக்குங்க ஆண்டவரே இயேசுப்பா. உங்களுடைய கிருபையை தாங்க ஆண்டவரே இயேசுப்பா. இந்த ஆராதனையில் ஆண்டவரே உம் மகிமை உம் பிரசன்னத்தை அப்பா உடைய கிருபையும் ஆண்டவரே உடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல கர்த்தனை கிருபை தாருங்க ஆண்டவரே இயேசுப்பா. இங்கே 2-3 பேரை நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்கப்பா. அந்த வார்த்தையின்படி இந்த வேலையில நீர் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. ஆண்டவரே இன்னும் வர வேண்டியவர்களை கர்த்தரை துரிதமாய் கொண்டு வந்து ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இயேசுப்பா அவர்களை பாக்கியவான்களாய் மாற்றுங்கப்பா. இந்த வேலையில் ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டாண்டவரே அதன்படி நீ செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற நாம் தேவன் பரிசுத்தர். அல்லேலூயா. வேதத்திலே பார்க்கிறோம், சங்கீதம் 22வது சங்கீதத்தில் பார்க்கிறோம், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. அப்போ அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கூடி ஜெபிக்கிறார்களோ துதிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே தேவன் இறங்கி வருவார். அல்லேலூயா. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய சபையிலே இருக்கிறார். அவர் இருக்கிறாகவே இருக்கிறார். ஆகவே அவரை கண்முன் நிறுத்தி அவருக்கு பிரியமான ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். Jesus. Hallelujah. சத்தமா கரங்களை உயர்த்தி ஹalleluya. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நம்முடைய தேவன் கடந்த வாரம் எல்லாம் கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஜீவனை தந்து கிருபையை தந்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி இருக்கிறார். ஹalleluya. இந்த தேவனை இந்த மாலை வேளையிலும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து துதித்து பாடுவோம். முதல் பாடலாக என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி நமக்கு இருக்கிற முழு பலத்தோடு அப்பாவை பார்த்து முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி பாடும். நல்ல கரங்களை தட்டி என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன், உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன், தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே
பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சொல்லுங்க துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். திரும்ப சொல்லுங்க வழிகளில் வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். பாடுங்க துதிப்பேன். இரவில் பயங்கரம் பாடுவோம். இரவில் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. இரவில் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம்.
உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். திரும்ப பாடுகிறேன். இரவில் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. இரவில் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். சொல்லுங்க, என்னோடு என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். சொல்லி பாடுங்க. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். சொல்லுங்க, என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் பாடும். துதிப்பேன் துதிப்பேன் ஆடுங்க. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார்.
கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து, பாடுங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி, அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, உலகிலே இருக்கும் பெரியவரே, என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சொல்லி பாடுங்க, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை, மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து திரும்ப பாடுங்க. மலைகள் மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை, மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். என்னை அநாதி சிநேகத்தால் இழுத்து அனைத்து சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும், தேவனே ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவே. தேவனே ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வின் பலனானா யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வின் பலனானா யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நல்ல கரங்களை தள்ளி கர்த்தருக்கு நல்ல நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து ஹல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி வாரமெல்லாம் நடத்தின நல்ல தேவனுக்கு நம்ம எல்லாரும் நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஹல்லேலூயா. நல்லவரே, போதுமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாதுகாத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம்.
ஹalleluya. தகப்பனை போல சுமந்து வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. எங்களை கைவிடாத நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. எங்களோடு இருந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. எங்களை நடத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவைகளை சந்தித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆணை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர், என்னையாயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். ஆண்டவரே, மட்டுமாய் நீர் எங்களை நடத்தி வந்தீர், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை கைவிடாமல் கடந்த வாரமெல்லாம் எங்களை நடத்தின தேவன் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அப்படியே நம்முடைய வேதத்தை கருத்தில் எடுத்துக்கொள்வோம். வாரத்தில் வாசிக்க வேண்டிய புஸ்தகத்தை மாறி மாறி வாசிப்போம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் வாசிங்க. பக்கம் 771 வாசிக்க. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். அகந்தை வந்தால் இலச்சையும் வரும், ஆழ்ந்த சிந்தையுள்ளவரிடத்தில் ஞானம் உண்டு. செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். கோபாக்கியரின் நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும், துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான். செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும், துரோகிகளோ தங்கள் தீவினையினாலே பிடிபடுவார்கள். துன்மார்க்கன் மரிக்கும் போது அவன் நம்பிக்கை அழியும், அக்கிரமக்காரரின் அபேட்சை கெட்டுப்போம். நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான், நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களிகூரும், துன்மார்க்கர் அழிந்தால் கம்பீரம் உண்டாகும். செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும், துன்மார்க்கருடைய வாயினால் அது இடிந்து விழும். மதிகெட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்கார் உண்டானால் சுகம் உண்டாகும். அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான், பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான். நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள், பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான், கடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான். துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான். வாசி. நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்தைக்கு ஏதுவாகிறான். மாறுபாடுள்ள இருதயமுள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். கையோடே கைத்தோலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான், நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கிலுள்ள பொன்முத்திக்கு சமானம். நீதிமான்களுடைய ஆசை நன்மையே, துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவன் ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ தொழிலை போல தழிப்பார்கள். தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்தரிப்பான், மூடன் ஞானம் உள்ளவனுக்கு அடிமையாவான். நீதிமானுடைய பலன் விருட்சம்,
ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். இதோ நீதிமானுக்கு பூமியில் சரிகட்டப்படுமே, துன்மார்க்கரும் பாவிகளுக்கும் எத்தனை அதிகம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நீதிமொழிகள் ராஜாவாகிய சாலமோனால் எழுதப்பட்டது. அவன் தேவனிடத்திலிருந்து ஞானம் பெற்றவன். அவன் நமக்கு கொடுக்குற ஆலோசனை என்னவென்று நீங்கள் பார்த்தீர்களானால், ஒரு துன்மார்க்கருக்கு வருகிற காரியங்கள், அவன் எப்படிப்பட்ட கிரியை செய்வான், அவன் எங்கே போய் சேருவான். இரண்டாவது, நீதிமானுக்கு வருகிற காரியங்கள், அவன் எந்த செயல் செய்வான், அவன் எங்கு போய் சேருவான் என்பதை குறித்தும், அது இல்லாமல் நமக்கு சில காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறார். விசேஷமாக 14வது வசனத்தில், ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். இது ஒரு ஆழ்ந்த வசனம். ரொம்ப இதில் ஆழ்ந்த அர்த்தங்கள் உண்டு. அநேக ஆலோசனைக்காரர்கள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபையில் இருக்கிறாங்க. உங்கள் போதகரிடத்தில் உங்களுக்கு ஆலோசனை கிடைக்கும். ஏனென்றால் அவர் பரிசுத்த ஆவியால் நடத்தப்படும் பொழுது உங்களுக்கு ஏற்ற ஆலோசனை கொடுப்பார். அந்த ஆலோசனை இல்லை என்றால் நீங்கள் பாவத்தில் விழுந்து போவீர்கள். அது மாத்திரமல்ல, அது சொல்லுது பாருங்க, அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். உன் ஆத்துமாவில் ஒரு பெரிய சுகம் உண்டாகும். உன் ஆத்துமா அந்த ஆலோசனை இல்லை என்றால் மரித்து போய் கிடக்கும். அதுதான் நம்ம சாலமோன் ராஜா அழகாக நமக்கு சொல்லி கொடுக்கிறார். எந்த ஒரு காரியமானாலும் நாம் ஆலோசனைக்காரர்களிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு டவுட் இருக்கு, இது நான் செய்யலாமா செய்ய வேணாமா, இப்படி எனக்கு தோன்றுகிறது போது போதகரிடத்தில் வந்து அந்த ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். இல்லை என்றால் நீங்கள் முழங்கால் படியிட்டு, உங்களுக்கு ஆலோசனை தருகிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கார். அதற்காக தான் உங்களை அவர் அந்த தேற்றவாளனை அனுப்பியிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து சகல சத்தியத்தையும் உங்களுக்கு போதித்து உங்களை நீதியின் பாதையில் நடத்துவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பெண்களுக்கு சொல்லும் பொழுது சொல்றாரு பாருங்களேன், மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ, அவள் அழகானவளாம், ஆனால் அவள்கிட்ட மதியினம் ஒட்டி கொண்டு இருக்கிறது. அறிவு இல்லை, அழகா இருக்கிறா. அழகு இருக்கு, அறிவு இல்லை. அவள் எப்படி இருக்கிறாளாம், பன்றி மூக்கில் இருக்கிற பொன் மூக்குத்தி. மூக்குத்தி யாருக்கு மேன்மையாக இருக்கும், யாருக்கு மதிப்பாக இருக்கும்? பன்றி மூக்கில் போட்டாலவா? அப்போது நீ அழகாக இருந்து அறிவில்லைன்னா உனக்கு பன்றிக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அதை அழகப்படுத்த மூக்குத்தி போட்டாலும் அது அழகாக இருக்குது, அதிசயத்தில் தான் போய் அதை விடும். அல்லேலூயா. அதே போல் பெண்கள் வந்து எப்போவுமே எப்படி இருக்கணும் என்பதை ரொம்ப அழகாக அவர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார் இன்னொரு காரம் பாருங்க, உதாரத்துவம் உள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். இன்னைக்கு இந்த உதார குணம் நம்ம குறிப்பாக சொல்லணும்னா கிறிஸ்தவர்கிட்ட ரொம்ப குறைவாக இருக்குது. புறஜாதியாக கூட அந்த உதாரணத்துவமாக செய்கிறான். நம்ம அண்ணா நகரில் அங்கே பார்த்தீங்கன்னா, நானும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். டெய்லி காலை வேலையில் அந்த இந்திரா காந்தி சிலைகிட்ட நான் அப்படி வந்து டேன் பண்ண பார்ப்பேன். ஒரு 20-30 பேர் அங்கே கூழ் குடிச்சிட்டு இருப்பாங்க. அது ஒருத்தன் செஞ்சு எடுத்துன்னு வந்து எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்குறான். நாம் யாருக்காவது செய்கிறோம் அந்த மாதிரி? யோசித்து பாருங்க. அப்போது அவன் இந்த வாக்கியம் வந்து கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, கர்த்தரால் படைக்கப்பட்ட எல்லா ஜனங்களுக்கும். அவன் புறஜாதியாக இருந்தாலும் அவன் உதாரத்துவமாய் செய்யும் பொழுது, அவன் தண்ணீர் பாய்ச்சும் பொழுது அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும், அவன் குடும்பம் செழிப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. இதுலேருந்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ எதையும் உனக்கென்று சேர்த்து கொள்ளாத, மற்றவர்களுக்கு உதாரத்துவமாய் உதவி செய்கிறவளாய் இருங்கள். ஹல்லேலூயா. அப்புறம் அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட நீ நன்மை செய்யும் பொழுது அந்த நன்மையை ஜாக்கிரதையாய் நீங்கள் தேடுகிற போது கர்த்தரிடத்தில் தயவை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு நன்மை செய்தீங்கன்னா ஏற்ற வேலை அதை விட அதிகமான நன்மையை உங்களுக்கு கர்த்தர் கொண்டாந்து கொடுப்பார். எனக்கு நடந்திருக்குது. நான் ஒரு காரியம், அது சாட்சியாக நான் சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு. நான் இங்கே மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் ஒரு உதவி செய்தேன் ஒரு டாக்டர் லேடிக்கு, ஃப்ளைட்டில் வந்தவங்களுக்கு. அங்கே போய் நான் ஃபாரினில் அங்கே இறங்கின உடனே அந்த லேடி எனக்கு பெரிய உதவி செய்தார்கள். ஹல்லேலூயா. யூனிவர்சிட்டி வரல என்னை காரில் எட்டு போய் இறக்கி விட்டாங்க. என்னை கூட்டு போக ஆள் வரல. எனக்கு அங்கே வழி வாசலே தெரியாது, யாரையும் தெரியாது. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நீங்கள் தயவு செய்தால் உங்களுக்கு தயவு செய்யப்படும், நீங்கள் நீர் பாய்ச்சினால் உங்களுக்கு நீர் பாய்ச்சப்படும். ஹல்லேலூயா. இதை எல்லாவற்றையும் நாம்
நம்முடைய மனதில் வைத்து எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேணும் என்பதற்காகத்தான் இந்த காரியங்களை தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதில் ஒரு கடைசியாக ஒரு எச்சரிப்பு கொடுக்குறார் பாருங்க. நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படும், துன்மார்க்கருக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். ஒரு நீதிமான் செய்கிற தவறுக்கு இங்கே தண்டனை கொடுத்துட்றாரு, சிக்ஷை கொடுத்துட்றாரு. அப்போ பாவிகளுக்கும் துன்மார்க்கருக்கும் அவங்களுடைய நிலைமை என்ன என்பதை நாம் அதனால் நாம் முடிந்த அளவுக்கு நன்மை செய்கிறவர்களாய், உதார குணமுள்ளவர்களாய், நாம் ஆலோசனை பெற்றுக்கொண்டு அவர் காட்டுகிற வழியில் நடக்கிறவர்களாக இருக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வேதத்தை கீழே வச்சுட்டு கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் முழு இருதயத்தோடு ஆராதிப்போம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அவர் எத்தனை நல்லவர், நம்மை கைவிடாமல் பாதுகாத்தவர் நல்ல தேவன், மட்டுமாய் நம்மளை நடத்தி வந்த தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்வில் நீர் போதும். ஆண்டவரே, எந்த சூழ்நிலை வந்தாலும் நீர் ஒருவரே என் வாழ்வில் போதுமானவர். ஹல்லேலூயா. மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், நீர் ஒரு நாளும் மாறாதவராய் இருக்கிறீர். அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவர், 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 நேற்றும் என்றும் என்றும் மாறாத சவுண்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரும் காற்றும் அடங்கி போம், எக்கடலும் வழி திற, உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போம். பெரும் காற்றும் அடங்கி போம், எக்கடலும் வழி திற, உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், சவுண்டும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று சவுண்ட் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கத்தின் கேபிலும் தீச்சூள நடுவில் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது.
சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம். உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. பாடுங்க, நீங்க பாடுங்க. நாமம் உங்க நாமம் உயர்த்தி பாடுங்க. பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா. யாவே அல்லேலூயா. பெருங்காற்றும் பாடுவோம். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா. யாவே அல்லேலூயா.
மாலை வேளையில் இயேசப்பா உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை பாட நீ தந்த நல்ல கிருபைக்காக உமக்கு நாங்கள் ஹல்லேலூயா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம் பரிசுத்த ஓய்வு நாளிலும் சபையாய் கூடி வந்து ஆண்டவரே அப்பா ஒரு மனதாய் உம்மை துதித்து பாட தந்த நல்ல கிருபைக்காக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாருமே வாயை திறக்க மாட்டேன்றீங்க. எதுக்கு வந்தோன்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் தெரியுமா? கொஞ்சம் வாயை திறந்து கையை உயர்த்துங்கன்னா உயர்த்தணும், பாடுங்கன்னா பாடணும், ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னா ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏதோ வந்தோம் போனோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்ல கரங்களை ஊற்றி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி காணிக்கைக்காக செபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதியும். தேவைகளை சந்தித்த தேவன் வருகிற வாரத்திலும் நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பாடலை பாடும் பொழுது கர்த்தர் கண்டு கொடுப்போம். உம்மை துதிப்பதும் புகழ்ந்து பாடுவதும் மிகவும் நல்லது. உலகின் மீட்பரே உம்மை துதிப்பதும் புகழ்ந்து பாடுவதும் மிகவும் நல்லது. வல்ல செயல்களா என்னை மகிழ்வித்தே மகிழ்ந்து பாடுவேன் முழு உள்ளத்தோடு. வல்ல செயல்களா என்னை மகிழ்வித்தே மகிழ்ந்து பாடுவேன் முழு உள்ளத்தோடு. காலை மாலை மதியம் உம் கிருபையில் மகிழ்வேன். காலை மாலை மதியம் உம் கிருபையில் மகிழ்வேன். நம்பத்தக்க உம் வாக்கு நாள்தோறும் தியானம். நம்பத்தக்க உம் வாக்கு நாள்தோறும் தியானம் செய்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. காட்டு விலங்குக்கு நிகரான வலிமை எனக்கு தந்தீரே, நன்றி ஐயா. காட்டு விலங்குக்கு நிகரான வலிமை எனக்கு தந்தீரே, நன்றி ஐயா. புது எண்ணெயாலே அபிஷேகம் செய்தி, புது எண்ணெயாலே அபிஷேகம் செய்தி. சாத்தானின் வீழ்ச்சிதனை கண்ணால் நான் தினம் சாத்தானின் வீழ்ச்சிதனை தினம் காண்பேன். ஹல்லேலூயா 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 நம்முடைய ஆராதனை நேரம் எல்லாருக்கும் தெரியும். சரியாக 7 மணிக்கு ஆரம்பிப்போம், 8:30 மணிக்கு முடிப்போம். 4வது வாரத்தில் அன்பு பாஸ்டர் அவர் நம்மோடு கூட இருப்பார். ஆகவே இதை ஞாபகப்படுத்துகிறேன், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, மக்கள் எல்லாம் இப்பொழுதெல்லாம் வேளாங்கண்ணிக்கு நடந்து போயிட்டே இருக்கிறாங்க இல்லைங்களா? நிறைய பேர் பார்க்குறோம். ஆயிரக்கணக்கான மக்கள் போகிறார்கள். இது வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. இப்படி தன்னை தன்னை வருத்தி கொண்டு கால்நடையாக போவது தேவனுக்கு பிரியமானது அல்ல. ஆனால் மரியாளை பற்றி ஒரு 4 வரை சொல்லிடுறேன். மரியாள் நம்மை போல பெற்றோர்களுக்கு பிறந்த ஒரு பெண் தான்.
யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்களேன். யோவான் 3:13 வாசிங்க. வாசி. பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பரலோகத்துக்கு ஏறினவர் ஒருவரும் இல்லை. மரியாள் பரிசுத்தமாக வாழ்ந்த ஒருவராக இருந்தபடியினாலே இயேசு கிறிஸ்து அவரது வயிற்றில் பிறக்க தேவன் கிருபை செய்தார். ஆனால் ரோமன் கத்தோலிக்க சபையினர் என்ன செய்கிறாங்க, மரியாளை எப்படி சொல்கிறாங்க, தேவ தாய் அப்படிங்கிறாங்க. அதாவது தேவனுடைய தாய் என்று அழைக்கிறார்கள். யார்? ரோமன் கத்தோலிக்க மக்கள். மரியாள் தேவனுடைய தாயா அல்லது இயேசுவின் தாயா என்று நாம் தெரிந்து கொள்ளணும். அது முக்கியம் நமக்கு. இயேசுவின் தாயா இல்லை மரியாளின் தாயா, தேவதாயான்னு பார்க்கணும். அப்போ வேதத்தில் மரியாள் தேவனுடைய தாய் என்று எங்கும் காணப்படவில்லை. ஆனால் மரியாள் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று வேதத்தில் எங்கும் காண முடியவில்லை. பரலோகத்துக்கு ஏறி போனாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் கிடையாது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 25 வசனத்தை வாசிங்க. 1:25. பெருமளவும் அவளை அறியாது முதற் பேரான குமாரன். பாருங்க, முதல் பேரான குமாரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதல் குமாரன் அப்படின்னா என்ன 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 அவங்களுக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள், அதுதான் அது. முதல் பேரான குமாரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55, 56 2 வசனங்களை வாசிங்களேன். 13ஆம் அதிகாரம் மத்தேயு. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவர்கள் தாய் மரியாள் என்பவள் அல்லவா. நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா. பாருங்க, ஆமா. அப்ப இயேசுதான் முதல் பேரான குமாரன். ஆனா மறுபடியும் அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள், பேரெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. பெண் பிள்ளை கூட இருந்ததாக பார்க்கிறோம். அப்படின்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். மார்க் 6:3 வாசிங்க. இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா. இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா. அப்படின்னா இயேசுவுக்கு சகோதரர்கள் சகோதரிகள் இருந்ததாக தெளிவாக வேதத்திலே நாம வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25 27 வரைக்கும் வாசிங்களேன். 19. அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அங்கே நின்று தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷரை நோக்கி அதோ உன் தாய் என்றார். இப்ப நம்ம பார்க்கிறோம், மரியாளை யோவானிடத்தில் ஒப்பு கொடுத்தாரே. ஏன் அவங்களுக்கெல்லாம் சகோதர சகோதரிகள் இருந்திருந்தா ஏன் யோவானிடத்தில் ஒப்பு கொடுக்கணும்? ஏன் ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஏன்னா அவரை கடைசி வரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவருடைய சகோதரர்களும் சரி சகோதரியும் சரி இயேசு கிறிஸ்துவை அவர்கள் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனாலதான் என்ன, தன் தாயை வேறு ஒரு தன்னுடைய சீஷனிடத்தில் ஒப்படைக்கிறார். அது இன்னொரு சமயத்தில் கூட நிறைய பார்க்கலாம். உங்கள் தாயின் சகோதரர் வெளியே காத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றார், யார் என் தாய், யார் என் சகோதரன்? கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் எனக்கு தாயும் சகோதரியுமா இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ பாருங்க, அப்போ அவரை கடைசி வரை அவர்களுடைய அண்ணனோ தம்பிகளோ ஏற்றுக்கொள்ளவில்லை, சகோதரியும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் என்ன செய்கிறாரு, தன் சீஷர்களிடத்திலே தன் தாயை ஒப்படைக்கிறார். அப்படின்னா மரியாள் ஒரு நம்மை போல ஒரு ஒரு ஸ்திரீதான் ஒழிய தெய்வத்திற்கு சமமாக அவர்களை கொண்டு போய் வைக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்ன, என் மகிமை வேறொருவனுக்கு நான் கொடையேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால இவங்களுக்காக யார், நம்ம தான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இப்படியெல்லாம் அறியாமல் போய் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் எல்லாம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏதோ நடந்து போகிறார்கள்,
நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நடந்து போகிறார்கள், தன்னை வருத்தி கொண்டு போகிறார்கள். ஆனாலும் அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, அவர்களுடைய மனக்கண்களை திறங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபித்தோமானால் நிச்சயமாக தேவன் கிரியை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நம் மத்தியிலே வந்திருக்கிற பாஸ்டர் சவுந்தரராஜ் அவர்கள் நமக்கு எடுத்துரைப்பார்கள். நாம் எல்லாரும் கர்த்தாய் கேட்போம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. சந்தோஷமாக இருக்கீங்களா? தேவ சமூகத்துக்கு வந்தால் சந்தோஷமாக இருக்கணும். முகம் வாடி போய் அப்படியே சோர்வா பலவீனமாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகை ஜெயித்தேன் என்றவர். அவர்கிட்ட வந்திருக்கிறோம். உலகத்தில் இருக்கும்போது சண்டை போடலாம், கணவன்கிட்ட பிள்ளைகள்கிட்ட, அப்போ துக்கம் வரும். எங்கள் வீட்டில் நான் சண்டை போட்டால் எல்லாம் இருக்கும். ஆனால் சர்ச்சுக்கு போனால் எனக்கு ரொம்ப பேரின்பமாக மாறிடும். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் மறந்துடுவேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்று நாம் என்ன தியானிக்க போகிறோம் என்றால், ஐயா சொன்ன மாதிரி மரியாள், நான் வேறொரு மரியாளை இங்கே தியானத்துக்கு கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்று தேவன் உங்களை பார்த்து கேட்கிறது, நீங்கள் இந்த சபையில் இருக்கிறீங்க, உங்கள் பங்கு எது? ஆசில சொல்லுவாங்க பங்கு தந்தேன் இல்லையா? ஆனால் உங்கள் பங்கு எங்கே இருக்குது? இன்றைக்கு அதான் கேள்வி. மரியாளுடைய பங்கு தன்னை விட்டு எடுபடாத ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டாள். அது என்ன? தன்னை விட்டு எடுபடாது. இந்த உலகத்தில் எல்லாமே நம்ம விட்டு எடுபட்டு போடும். நீங்கள் எவ்வளோ தான் நகை போட்டிருந்தாலும், எவ்வளோ தான் பணம் வச்சுருந்தாலும், செத்த பிறகு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு வெறும் 6 அடி மண்ணில் தான் போடுவாங்க. எல்லாம் உங்களை விட்டு போயிடும். ஆனால் ஒரு பங்கு, உங்களை விட்டு போகக்கூடாத ஒரு பங்கு ஒன்று இருக்குது. அது மரியாள் அறிந்து கொண்டால், அந்த பங்கை இன்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்று எங்கே போய் உட்கார்ந்தா? பாதப்படியில் வார்த்தையாகிய இயேசுவை தன்னுடைய பங்காய் தெரிந்து கொண்டாள். ஆனால் அவளுடைய சகோதரியாகிய மார்த்தாள் என்ன பங்கு தெரிஞ்சுக்கிட்டா? அவளுக்கும் இயேசு மேல அன்பு இருந்தது. ஐயோ, ஏசப்பா என் வீட்டுக்கு வந்துட்டாரே, அவருக்கு நல்லா சமைச்சு போடணும், அவருக்கு நல்ல கறி மீன் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் என்று அங்கே சொல்லுது பாருங்க வசனம். மார்த்தாளோ பற்பல வேலை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து உலக பிரகாரமாக காரியங்களில் தன்னை வருத்தி கொள்கிறாள். இப்போ ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப தூரம் தன்னை வருத்திக்கிட்டு போகிறாங்களே, அப்படிப்பட்ட காரியங்களை அவள் செய்கிறாள். மாத்திரமல்ல, ஏசப்பட்ட வந்து தன் சகோதரியை குற்றப்படுத்துகிறாள். பாருங்க, அவள் செய்தது பாருங்க, தன்னை வருத்திக்கிறா. ரெண்டாவது, சகோதரி மேலே பொறாமையோடு ஆண்டவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறா. ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டுட்டு உங்க வந்து உட்காண்டாலே, இதை குறித்து உமக்கு அவர் மேலேயும் கொஸ்டின் போடுறா, ஆண்டவர் மேலேயும் ஒரு கேள்வி வைக்கிறா. இதெல்லாம் நீங்க கண்டிக்க மாட்டீங்களா, பார்க்க மாட்டீங்களா? ஆண்டவரையும் குற்றப்படுத்துகிறார், சகோதரியும் குற்றப்படுத்துகிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன பிரமாணம் கொடுத்திருக்காரு நமக்கு? கண்ணில் காண்கின்ற உன் சகோதரனிடத்தில் நீ அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவேன் என்று சொன்னால் அது போய். உன் சகோதரி குறித்து நீ இப்படி கம்ப்ளைண்ட் பண்றியே அப்படின்னு. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவையானது ஒன்று தான் மார்த்தாள், அது என்னன்றதை மரியாள் தெரிந்து கொண்டாள், நீயும் அதை தெரிந்து கொள். இன்றைக்கு நம்மை பார்த்து தான் சொல்றாரு, இந்த உலகம் நமக்கு தேவையில்லை, உலக வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. மரத்தை வைத்தவன் உங்களை இந்த உலகத்தில் படைச்சிட்டாருன்னா அவர் சாப்பாடு கொடுப்பாரு, உங்களை எப்படி இப்படி போஷிக்கணுமோ போஷிப்பாரு. எல்லாம் அவர் சித்தம் இல்லாமல் உங்கள் தலையிலிருந்து ஒரு முடிக்கணும் கீழே விடாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். நாம ஏன் அதெல்லாம் கலங்கி தவித்து இன்றைக்கு எப்படி இருக்கோம்? ஏன் நமக்கு இவ்வளோ வேதனைகள் வருத்தங்கள் எல்லாம் மார்த்தாளை போல இருக்கிறோம் நம்ம எல்லாம். ஆனால் ஆண்டவர் இருந்தது மரியாதை போல நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. அவளுடைய பங்கு பாருங்க, நல்ல ஒரு பங்கு. அதே போல லூக்கா 15
ஒரு தகப்பன், அவனுக்கு 2 பிள்ளைகள். 2ல் சின்ன பையன் ரொம்ப துன்மார்க்கனா இருக்கிறான். அப்பாவுடைய சொத்துல என் பங்கை கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு போய் அவன் எல்லாத்தையும் அழித்து போட்டான். ஆனால் மூத்த மகன் தகப்பனோடு இருக்கிறான். அந்த 2 காரியங்களை கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்க. அவன் தன்னுடைய பங்கை எப்போ உணர்றான் தெரியுங்களா? அவன் எல்லாத்தையும் அழித்து போட்டு துன்மார்க்க பாதையில் நிற்கும் பொழுது, ஐயோ என் தகப்பன் வீட்டில் எல்லா ஆசீர்வாதமும் இருக்குதே, நான் இங்கே பட்னியால் வாடுறேனே, என் தகப்பன் இடத்துல போனா என் பங்கு என் தகப்பன் இடத்துல போனா எனக்கு கிடைக்கும், ஒரு வேலைக்காரனாவது கிடைக்குமே, 3 வேளை சாப்பாடு கிடைக்குமே உணர்வு. அப்போ நம்முடைய பங்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம் தேவனை குறித்த உணர்வு வேணும், நம்மை குறித்த உணர்வு வேணும். அப்பதான் நீங்க உங்க பங்கை தெரிந்து கொள்ள முடியும். அவன் தன்னை உணர்ந்தான், தப்பு செய்துட்டான், உணர்வடைந்தான், தன் தகப்பனத்தில் வந்தான், அந்த பங்கை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. ஆனால் மூத்த மகன் கூடயே தான் இருந்தான். அந்த பங்கை இழந்து போய் தகப்பனுடைய சந்தோஷத்தில் பிரவேசியாமல் வீட்டை விட்டு வெளியே நிற்கிறான். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய பங்கு கர்த்தரோடு இருக்கும் என்றால் உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம் எல்லாம் உண்டு. அப்போ மார்த்தாளை போல நம்முடைய நல்ல பங்கு எதுனா தேவனுடைய வார்த்தை தான். இந்த வார்த்தையின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் இதை நீங்கள் தியானம் செய்தால் உங்கள் பங்கு நல்ல பங்காக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வரும்பொழுது உங்களை உண்மை முத்தமுள்ள மகளே வான்னு சொல்லி அழைப்பார். என்றால் நாம் இன்னைக்கு என்ன செய்கிறோம்? வேதம் படிக்க கூட நமக்கு மார்த்தாளை போல என்ன நேரம் இல்லை. உலக வேலை, அது துணி துவைக்கணும், சமைக்கணும், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், கணவரை வேலைக்கு அனுப்பணும், இதுவாக்கம் அதுவாக்க, எங்கே பாஸ்டர் எனக்கு நேரம் இருக்குது, பைபிள் படிக்க நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை. அப்போ நம்முடைய பங்கு எப்படி இருந்திருக்கு நல்லா யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்ட இன்னொரு காரியம், சங்கீதம் 119:57 வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 119:57. கர்த்தரே என் பங்கு என்று தாவீது சொல்கிறான். தாவீது ஒரு பெரிய அரசனாக இருந்தாலும் அவனுக்கு எல்லாமே இருக்கு, வேலைக்காரர் இருக்காங்க, பொண்ணு வெள்ளி எல்லாம் கொட்டி கிடக்குது. அவனுக்கு எந்த கவலையுமே இல்லை. முதலாவது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான், இப்போ சர்வ இஸ்ரவேலையும் ஆளுகை செய்கிற ஒரு பெரிய அரசன். அவ்வளோ பணிப்பெண்கள், அவ்வளோ பணியாட்கள், சேவகர்கள் உண்டு, ரதம் உண்டு, குதிரை உண்டு, எல்லாம் இருக்கு. ஆனால் அவனுடைய மனம் எங்க இருக்குது? ஆண்டவர் மேலதான். கர்த்தர் என் பங்கு. ஹல்லேலூயா. எப்பொழுது அதை தெரிந்து கொண்டான்? அவன் பாவியாய் இருந்தான். இன்னொருத்தன் பொண்டாட்டிய ஆசைப்பட்டு அவனை கொலை பண்ணி அந்த மனைவியை சேர்த்து கொண்டான் தனக்காக. ஆண்டவர் வந்தார், தீர்க்கதரிசியை அனுப்பிச்சார், போய் அவனுடைய குறையை, நீ இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறேன் சுட்டி காண்பிக்கும் பொழுது அவன் என்ன பண்ணான்? உணர்வடைந்தான், தன் பாவங்களை அறிக்கை செய்தான். பாவங்களை அறிக்கை செய்தவன் இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. அதை அறிக்கை செய்து விட்டுவிட வேணும், அதை செய்தான். சங்கீதம் 51. அதனால அதற்கு பிறகு பாருங்க, தாவீது அந்த காரியங்களை அறிந்த பிறகு, உணர்ந்த பிறகு, கர்த்தரே என் பங்கு என்று சொல்லி 73:26 அவன் தேவனை தனக்கு சொந்தமாக அடைக்கலமாய், கோட்டையாய், தஞ்சமாய், துர்கமாய் ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. நமக்கு யார் கோட்டையா இருக்காங்க? பணம் தான். நமக்கு யார் துர்கமா இருக்கிறாங்க, பாதுகாப்பா இருக்காங்க? நம்மளுடைய அதிகாரம், வேலை, பணம், இந்த உலகம், நண்பர்கள், இதுதான் நம்ம நினைச்சிருக்கோம். நம்முடைய நம்பிக்கை யாரு? இயேசு. ஹல்லேலூயா. அவரை மாற்றம் நீங்க நம்பி இருப்பீர்களானால் உங்கள் பங்கு சிறந்த பங்காக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த சகோதரிகளை பார்த்து சொல்லும் பொழுது, அவர்களுக்கு அன்பான சகோதரன் இறந்துட்டான், இறந்து 4 நாள் ஆகுது. அப்போ அவங்க சொல்றாங்க ஆண்டவர்கிட்ட நீர் எங்களோடு கூட இருந்து அவன் மரித்திருக்க மாட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்க பங்கு என்கிட்ட இருந்ததுதான் நீங்க விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். என் தேவனால் கூடாத காரியம். நம்ம எவ்வளவு நேரத்தில் விசுவாசத்தில் இருக்கிறோம்? நிறைய வேலைகள் நம்ம விசுவாசம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்புறம் எப்படி நம்முடைய பங்கு ஆண்டவர் என்று சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவர்கள் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி அந்த மகனை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். ஹல்லேலூயா.
இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்ற காரியங்கள்லாம் அவர் நமக்கு பங்காய் இருக்க வேண்டும். எத்தனை வேலைகள் நாம் உணர்ந்திருக்கிறோம். ஒரு துன்பம் வருகிற வேலைகளில், ஒரு பிரச்சனை, ஒரு சோதனைகள், ஒரு வியாதிகள் வருகிற வேலையில் நம்முடைய பங்குன்னு நாம் விசுவாசித்து எங்கே ஓடுறோம்? டாக்டர்கிட்ட ஓடுறோமா, வக்கீல்கிட்ட ஓடுறோமா, பேங்க்குக்கு ஓடுறோமா, எங்கே ஓடுறோம்? நல்லா யோசித்து பாருங்க. என் பங்கு ஆண்டவருக்கு, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். சொல்கிறான் பாருங்க, சங்கீதக்காரன் 16:5-6 வாசிப்போம். சங்கீதம் 16:5-6 நாம் வாசிக்கலாம். கர்த்தர் என் சுதந்திரமும் ஆமேன், என் பாத்திரத்தின் பங்குமானவர். ஆமேன். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. பாத்தீங்களா? நம்முடைய பங்கு நேர்த்தியான பங்காக இருக்கணும். அது ஒன்னே ஒன்று, இயேசுவின் பாதப்படிதான். எப்பொழுது நம்ம இயேசுனுடைய பாதப்படியில் இருப்போமானால், உங்கள் பங்கு சரியானதாக இருக்குமானால், உங்கள் வாழ்க்கையில் துன்பம் இல்லை, துயரம் இல்லை, வேதனைகள் இல்லை, வந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய பங்கு இன்றைக்கு எப்படிப்பட்டது என்பதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கொஞ்சம் விளக்கி சொல்றார். 2 பேதுரு 1:4 பாருங்க. எப்படி இருக்கணும் நம்முடைய பங்கு என்பதை குறித்து. 2 பேதுரு 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டாயிருக்கிற கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் ஆகும் பொருட்டு மகாமேன்மையும் ஆமென் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இப்ப பாருங்க, வாக்குத்தத்தத்தால நமக்கு திவ்ய பங்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளையாய் ஆகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் உங்களை திவ்ய பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறது. இயேசுவின் சுபாவத்துக்கு ஒத்த பங்கு. ஆனா நாம என்ன பண்றோம்? அந்த மேல அந்த வசனம் படிங்க. தம்முடைய மகிமையினாலும் இல்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பம். அந்த இச்சையினால் உலகத்தில் உண்டாயிருக்கிற கேட்டுக்கு. ஹல்லேலூயா. இதுல தான் இருக்கு நம்ம பங்கு. நம்ம இச்சையினால உலகத்துல, ஐயோ அவன் கார் வச்சிருக்கான், நம்மகிட்ட கார் இல்லை, அவன் வீடு வச்சிருக்கான், நம்மகிட்ட வீடு இல்லை, உலகத்துக்குரியவிலே நோக்கி பார்த்து பார்த்து அந்த திவ்ய பங்கை நாம் இழந்து போயிருக்கிறோம். எவ்வளவு மேன்மையான பங்கு கொடுத்திருக்கிறாரு, பரலோகத்துக்குரிய பங்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா நீங்க எதை பார்க்குறீங்க? உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது அழிந்து போகக்கூடியது, மாயை. கொலோசியர் 3:2-3 என்ன சொல்லுது பாருங்களேன். பூமிக்கு உரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். நாம பூமிக்குரியவிலே நாடிட்டு இருக்கோம். இன்னும் எப்போ நம்ம மாற போறோம்? இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். பறவைகளை பாருங்கள், அது விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறது இல்லை, ஆனாலும் அவைகளுக்கும் பிழைப்பூட்டுகிறார். ஹல்லேலூயா. காட்டு புஷ்பங்களை பாருங்கள். சாலமோன் முதலாய் அப்படிப்பட்ட ட்ரெஸ் போடலையாம். இருக்கிறதுலே பணக்காரன் சாலமோன் தான். அவனோட ட்ரெஸ் எல்லாம் பயங்கர வெளிநாட்டிலேருந்து வர வைக்கிறது ட்ரெஸ்ஸு. உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியல, ஒரு புடவைய ஒரு வத்திப்பட்டியில் மடிச்சு வைக்கலாம். சரிங்களா? பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி புடவை? அங்கே உண்டு. அது அரபி தேசத்தில் நெய்கிற ஒரு சேலையா. ஒரு சேரியை அப்படியே ஒரு வத்திப்பட்டியில் மடிச்சு வைக்கலாம். அவ்வளோ மென்மையா, அவ்வளோ ஒரு அழகா இருக்குமா அந்த சேலை. விலை ரொம்ப காஸ்ட்லி. அப்படிப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் உடுத்திருந்தான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, காட்டு புஷ்பங்களை பாருங்க. அந்த டிசைன் யார்ட்டுமே இல்லை. நம்ம நிறையா நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. நான் இந்த வாட்ஸ்அப்பில் பார்ப்பேன், அழகழகான பறவைகள். அந்த பறவைகளை பார்க்கும்பொழுது என்ன அங்கங்கே ஒரு கலரு பெயிண்ட் பண்ண மாதிரி, அது அந்த இடத்துல ஒரு கலரு. நாம் பார்க்குறது முழுசும் கருப்பாகிற காக்கா தான் பார்க்குறோம். வேற பறவைலாம் நமக்கு தெரியல. அங்கே நீங்கள் போய் பாருங்க, நான் நிறைய எடுத்து வச்சிருக்கிறேன். அவ்வளவு அழகழகான பறவைகள். அந்த பறவைகள் ஒவ்வொன்றுக்கும் ஞானமுள்ள அறிவை கொடுத்த ஒரு பறவைக்கு பாருங்க, ரொம்ப அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்க. அது தண்ணிக்குள்ளே போய் நின்றுக்கிட்டு தன்னுடைய ரக்கையினால அந்த ரக்கையை
ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிசைன் கொடுத்திருக்கிறாரு, ஒவ்வொரு அறிவை கொடுத்திருக்கிறார். இப்படி படைத்த தேவன். ஆனா நாம இதெல்லாம் நினைச்சு பார்க்கல. உலகத்தை பார்த்து பார்த்து இச்சையினால கேட்டுக்கு போகிற அந்த காரியங்களை தான் விரும்புகிறோம். நம்முடைய பங்கு உலகத்தின் மீதே இருக்கிறது. ஆனால் அவர் சொல்கிறார், உனக்காக நான் போய் வேறொரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். நம்ம என்னைக்காவது நினைக்கிறோமா, நான் செத்த பிறகு எனக்கு ஒரு வீடு இங்கே வாடகைப்பா, அடிக்கடி தொந்தரவு பண்ணுவானுங்க வந்து வாடகை கேட்டு. உலகத்தில் எலக்ட்ரிசிட்டி வராது, இது வராது, அது வராது, அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருப்போம். ஆனால் தேவன் உங்களுக்கு கைவேலை இல்லாத ஒரு பொன் வீடை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னைக்காவது அதை நினச்சி நீங்கள் உட்காந்து திங்க் பண்ணியிருக்கீங்களா? எங்கள் பாஸ்டர் எங்களுக்கு அதுக்கு நேரங்க, எங்கள் வீட்டில் ஷோர் இல்லை, பிள்ளைக்கு இது இல்லை, என் புருஷன் வந்து என்னை அடிக்கிறான், இதை பார்க்கவே எனக்கு நேரம் சரியாக இருக்குன்றோம். இதெல்லாம் நம்ம மறந்துடணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதற்காக தான் நம்ம காகத்தை காண்பிக்கிறாரு, பூக்களை காமிக்கிறாரு, பறவைகளை காமிக்கிறாரு, ஈவன் மிருகங்கள்லாம் கூட காமிக்கிறாரு. யோபுகிட்ட கேட்குறாரு, அடே இவ்வளோ நியாயம் பேசுகிற நீ, குதிரையினுடைய வீரத்தை நீ அடக்குவியா? அவன் கேட்குறாரு பாருங்க, அங்கே கேள்வி ஒவ்வொன்றும் யோபுவின் புத்தகத்தில் கடைசியில். அப்போ தான் யோபு சொல்கிறான், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என் வாயை நான் பொத்திக் கொள்கிறேன்றான். அவர் சொல்ற, நம்மளும் இன்னைக்கு ஆண்டவருடைய அந்த படைப்புகளை பார்த்தாலே நம் கவலையெல்லாம் மறந்து போகும். ஹல்லேலூயா. உங்களுக்காக அநேக காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். இதை அறியறதுக்கு உங்கள் கண்கள் திறக்கப்படலை. உங்கள் கண்ணெல்லாம் உலகத்து மேலே இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வேளாங்கண்ணிக்கு ஓடுறாங்க. ஏன் வேளாங்கண்ணிக்கு ஓடுறாங்க? அவங்களுக்கு ஆண்டவரை குறித்த உணர்வு இல்லை, அறிவு இல்லை. ஆண்டவர் சார், நீ பாடுபட வேணாம் மகனே, உனக்காக நான் சிலுவையிலே பாடுபட்டேன். ஹல்லேலூயா. உனக்காக நான் ரத்தம் செஞ்சுட்டேன். நீ காலில் ரத்தம் வர அளவுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அவங்கள பார்க்கும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வரும். எவ்வளோ அறியா. அதே நேரத்தில் உள்ளம் நன்றியால் பொங்கும். அவங்களுக்கு கிடைக்காத மேன்மையான பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்களே, உண்மை எனக்கு வெளிப்படுத்தினீங்களே, மெய்யான தேவனை அறிகிற அறிவை. ஹல்லேலூயா. பாருங்க, இதை நல்லா நீங்கள் யோசிக்கணும். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாகி செய்யக்கூடியவர். போன வாரம் போன ஞாயிற்றுக்கிழமை நான் இங்கே இல்லை. என் சபையை உதவி போதகர் தான் நடத்தினார். நான் வியாழக்கிழமை நைட்டு பெங்களூர் கிளம்பிட்டேன். அங்கே ஒரு சபைகளில் என்னை அழைத்திருந்தாங்க. போயிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு சபை, சாயங்காலம் ஒரு சபை, சனிக்கிழமை காலையில் ஒரு சபை, ஈவினிங் ஒரு சபை, ஞாயிற்றுக்கிழமை 3 சபை, காலையில் மத்தியானம் சாயங்காலம். கிட்டத்தட்ட 7 சபைகளில் செய்தி கொடுத்து வந்தேன். அதற்கு அவர்கள் அழைத்திருந்த போது இப்போ தான் எனக்கு அந்த டைம் கிடைச்சது. ரொம்ப நாளாக கூப்பிட்டுக்கிறாங்க, அதுக்கு போகிறதுக்கு ஆயத்தமான. அப்போ நான் வந்து பெங்களூர் அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் போகிறீங்கன்னா முன்கூட்டி பதிவு பண்ணணும். போகும்போது டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் புதன்கிழமை மத்தியானம் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக போனேன். பிடிடிஸில் டீலக்ஸ் பஸ்ஸு நல்லாயிருக்குன்னாங்க. சரி, அதில் போய் புக் பண்ணலான்ட்டு. ஒரு நாள் இருக்குது, 14ஆம் தேதி நைட் தானே போகிறோன்ட்டு 13ஆம் தேதி மத்தியானம் போய் டிக்கெட் புக் பண்ண போனால் டிக்கெட்டே இல்லைன்ட்டு. நான் அங்கே ஊழியத்துக்கு போய் ஆகணும். கடைசியில் டிக்கெட்டு கிடைக்கல. சரி, என்ன ஆண்டவரே, உங்கள் ஊழியத்துக்கு தான் போகிறேன், இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு, சரி அந்த பக்கத்தில் தமிழ்நாடு பஸ் சர்வீஸ் அதில் போய் கேட்டேன். அவன் நேற்றே முடிஞ்சிடுச்சு சார் எல்லா டிக்கெட்டும் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அப்போ ஆவியானவர் சொன்னார், இல்லை நீ பிடிடிசிக்கே போ அப்படின்னார். அவன்கிட்ட போய் கேட்கும்பொழுது அவன் சொன்னான், ஐயா ஒரே ஒரு சீட்டு பின்னால் இருக்குது, கடைசி சீட்டு, அதில் நீங்கள் போகிறதா தான் சொல்லுங்கள் தரான். அந்த கடைசி சீட்டில் உட்காந்து தான் நான் அங்கே போய் சேர்றதுக்குள்ள ஒரு வழி அடுத்த நாள் நான் மெசேஜ் கொடுக்க போக முடியாது. அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், கொஞ்சம் பார்த்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. அவர் எல்லாத்தையும் பார்த்தாரு. பார்த்துட்டு எதுக்கு போகிறீங்கன்னு கேட்டார். நான் பாஸ்டர் சர்ச்சுக்காக போகிறேன், ஊழியத்துக்காக போகிறேன். அப்போ அவர் சொன்னார், பேர் சவுந்தரராஜன் இருக்குது, நீங்கள் எப்படி கிறிஸ்டினா மாறினீங்க அப்படின்னு கேட்டார். அதை வச்சு நான் அவருக்கு 5 நிமிஷம் சுவிசேஷத்தை சொன்னேன். ஹல்லேலூயா. அவர் பட்டையெல்லாம் போட்டுட்டு அவர் என்கிட்ட ஆர்கியூ பண்ணுறார், ஐயா எல்லா கடவுளும் ஒன்று தான் ஐயா, எல்லாரும் ஒரே இடத்துக்கு தான் போகிறோம்ண்ணா, நீங்கள் வேறு வழியில் போகிறீங்க, நான் வேறு வழியில் போகிறேன், எல்லாம் அங்கே தான் போய் சேர்றேன். அப்போ நான் அவர் சொன்னேன், இல்லை ஐயா தவறு, ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கார், அவர் தான் சர்வத்தையும் படைத்தவர். அந்த உண்மையான தெய்வத்தை நாங்கள் அறிஞ்சிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் மனுஷனால் உண்டாக்கின தெய்வத்தை அறிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணுங்க, அந்த மெய்யான தேவனை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரியா
ஒரு 10ஆம் நம்பர் சீட்டு காலியாக இருக்குது, உங்களுக்கு தரேன். ஆனால் பக்கத்தில் ஒரு லேடி போட்டிருக்கு, அவங்க எதுவும் அப்ஜெக்ஷன் பண்ணாதபடிக்கு நீங்கள் பஸ்ஸில் ஏறி அதை பார்த்துங்க, வேறு சீட்டாவது மாற்றி கீத்தி போட்டு எதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு சொல்லி அந்த 10 எனக்கு போட்டு கொடுத்துட்டாரு. பாருங்க, கர்த்தருக்கு தெரியும் அவர் ஊழியம் நடக்கணும், எனக்காக தான் அந்த சீட்டை வச்சிருக்கிறார் 10. அல்லேலூயா. அப்போ இடையில நான் என்ன செய்யறேன்றதையும் பார்க்குறாரு. நான் வீட்டுக்கு அப்படியே போயிடுறேன்னா, சீட்டு இல்லைன்ட்டு வீட்டுக்கு போயிடுறேன்னா, மறுபடியும் நான் முயற்சி பண்ணுறேன்னா. அல்லேலூயா. இது போல் நம்ம வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் நமக்கு நேர்த்தியாய் வைத்திருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய பங்கு. மரியாதை போல நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். இடம் கிடைச்சது, அந்த பெண் வந்தா, அவள் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற பொழுது ஒன்றுமே சொல்லலை. சார் நான் உள்ளே உட்காந்துக்கிட்டு உட்காருமா, இடம் கொடுத்தேன், உள்ளே உட்காந்துட்டேன், அழகாக க்ளீனாக போய் சேர்ந்தோம், ஒரு தொந்தரவும் இல்லை. அல்லேலூயா. போய் எல்லா ஊழியங்களையும் முடிச்சுட்டு நேர்த்தியாக திரும்பி வந்தேன். எதுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தர் நமக்கு ஒரு திவ்ய சுவாபத்தை கொடுப்பதற்காகத்தான் நம்மை அழைத்து வேறு பிரித்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் எல்லாம் வேறு பிரிக்கப்பட்ட மக்கள். உலகத்தை உத்து பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது, அவன் ஓடுற ஓட்டத்தில் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை யாரு? பாடுறோம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அது நல்ல பங்கு தான் அந்த பாட்டை பாட முடியும். ஆனால் நம்ம உதடு தான் பாடுத ஒழிய உள்ள நல்ல பங்குல இல்லை. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், எபிரேயர் 12:10 பாருங்க, கொஞ்சம் குயிக்காடுங்க. எபிரேயர் 12:10. அடுத்த பங்கு நமக்கு என்ன வைத்திருக்கிறார் அப்படி என்றால், எபிரேயர் 12:10. கொஞ்ச காலம் சிர்ச்சித்தார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும், பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும், பிரயோஜனத்துக்காகவே. ஆமென். நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்மை பரிசுத்தத்துக்கு பங்கா வச்சிருக்கிறாரு. உன் பங்கு எதை இருக்கணும்? பரிசுத்தத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய பங்கு எப்படி இருக்கிறது? அசுத்தம் நிறைந்ததாய், கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதை விட்டு வா மகனே என்று சொல்லிதான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பங்கு பரிசுத்தத்துக்கு நேராக இருக்கட்டும். மாற்றமல்ல. அதே எபிரேயர் 3:14 பாருங்க. ஆமென். நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகி, ஆமென், கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய். பாத்தீங்களா? நீங்க நம்பிக்கையை உறுதியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க பங்கு எங்க இருக்குது? கிறிஸ்துவின் இடத்துல இருக்குது. அந்த நம்பிக்கையை மரியாள் இழந்து போயிருந்தாள், ஆனால் திரும்ப அவர் கொடுத்தார். ஏனென்றால் பாதப்படியில் அமர்ந்ததால. நீ விசுவாசத்துக்குள்ள வா, நான் எழுப்பி தரேன். நாமும் நம்பிக்கையை கொண்டிருப்போமானால் கிறிஸ்து நமக்கு பங்கு. அல்லேலூயா. பரிசுத்தம் நமக்கு பங்கு, திவ்ய சுவாபம் நமக்கு பங்கு. அல்லேலூயா. இந்த பங்கெல்லாம் நம்மகிட்ட இருக்கா பாருங்க கொஞ்சம். அதே எபிரேயர் 3:1 பாருங்களேன். எபிரேயர் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகி. போதும். அடுத்த பங்கு என்னது? பரம அழைப்புக்கு. அதற்காக தான் மீண்டும் வருவேன் என்று சொல்லி போயிருக்கிறார். நான் வந்து உங்களை என்னோடு கூட கூட்டிக் கொண்டு பரலோகம் போறேன். அங்க உனக்கு ஒரு பங்கு இருக்குது, நல்ல வீடு இருக்கு, நல்ல கிரீடம் இருக்கு, என்னென்ன செஞ்சு வச்சிருக்காரு தெரியுங்களா? ஆனா நமக்கு அதை குறித்த கவலையே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய கவலையெல்லாம் என்னத்தை உண்போம், என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம், என்ன வேலை செய்வேன், என்ன கல்யாணத்தை பண்ணுவேன், எந்த பொண்டாட்டியை கட்டிக்குவேன், எந்த வேலைக்கு போவேன். இந்த உலகத்தை குறித்தே நம்ம அலசிடுவோம். ஆனால் நமக்கு ஒரு பரம அழைப்பின் பங்கு வைத்திருக்கிறார், ஒரு பரிசுத்த பங்கை வைத்திருக்கிறார், கிறிஸ்துவுக்குள் நம் பங்கை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது எல்லாவற்றையும் நாம் உணர வேண்டும் இந்த நாளில். அது மாத்திரமல்ல, அவர் கிருபையில் பங்கு நமக்கு கொடுத்துருக்கார். பிலிப்பு 1:7 அப்போ நீங்கள் இந்த பங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு யோவான் 13:8 அவர் சொல்லுகிறார். பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். பேதுருவிடத்தில் போறாரு, அவன் காலை கழுவ வேண்டும் என்று. அப்போ பேதுரு சொல்றான், ஐயோ நீர் என் காலை கழுவலாமா என்று சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். படிங்க 13:8. ஆமென். நீர் ஒரு நாளும் என் காலை கழுவக்கூடாது.
என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் உன்னை கழுவாவிட்டால் ஆமென் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். பாருங்க, இயேசு தம்முடைய இரத்தத்தால் நம்மை கழுவவில்லை என்றால் அவரிடத்தில் நமக்கு பங்கு இல்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் பாவத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறோம். பரிசுத்தமாக்கப்படுகிறோம், மனசெல்லாம் நிறைவா இருக்கு, அப்படி வெளியே போன உடனே பாவம் நம்மை கவ்வுகிறது. ஹல்லேலூயா. மாம்சமோ பலவீனமானது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. வெளியே போனோடனே பாவத்தில் விழுந்துடுறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் அவர் தம்முடைய திவ்ய சுவாபத்தினால் நம்மை கழுவி கொண்டே இருக்கிறார். அவரிடத்துல வருகிறவர் புறம்பே தள்ளுறதில்லை. அவருடைய ரத்தம் நம்மை கழுவ நாம் இடம் கொடுக்க வேண்டும். நீங்க கொடுக்கலன்னா, இயேசுவே என் பாவத்தை கழுவும் என்று நீங்கள் ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் உங்களுக்கு பங்கு இல்லை, நித்தியத்திற்கு பங்கு இல்லை, மோட்சத்துக்கு பங்கு இல்லை. ஹல்லேலூயா. இதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த பங்குக்கு ஒரே வழி கிறிஸ்து தான். ஐயா சொன்னார் இல்லையா, மரியாதைலாம் அதுக்கு வழி கிடையாது, இயேசுவே வழி, வேற யாரும் கிடையாது. மரியாதை பயன்படுத்தி கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். இதில் இன்னும் ஒரு காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து நான் முடிக்கலாம் என்று இருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8. நீங்கள் இதையெல்லாம் விட்டுட்டு, இப்போ நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு உங்கள் பங்கு இப்படி இருக்குமானால், எப்படி? வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 இருக்குமானால் உங்கள் பங்கு எங்கிறத அங்கே சொல்லுது பாருங்க. நீங்கள் பயந்தவர்களாக இருந்தால், நீங்கள் அவிசுவாசியாக இருந்தால், அருவருப்பான காரியங்களை செய்கிறவர்களாக இருந்தால், நீங்கள் கொலை பண்ணுறவங்களா இருந்தால், விபச்சாரம் பண்ணீங்கன்னா, சூனியம் பண்ணீங்கன்னா, விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக இருந்தால், நீங்கள் பொய் பேசுபவர்களாக இருந்தால் அக்கினி கடலுக்கு பங்காளியாய் மாறுவீங்க. அங்கதான் உங்க பங்கு. இப்ப இந்த பங்கு உங்களுக்கு வேணுமா? இந்த பங்கு வேணுமா? இந்த பங்கு வேணும்னா நீங்க பரிசுத்தமா இருக்கணும், கிறிஸ்துவே நம்பிக்கையோட பிடிச்சுக்கணும். அந்த பங்குனா நீங்க விபச்சாரம் பண்ணலாம், கொலை பண்ணலாம், பொய் சொல்லலாம், பயப்படலாம், நீங்க என்ன வேணா பண்ணலாம். அப்போ நீங்க சொல்லலாம், நாங்கள் எங்கே பாஸ்டர், எங்கள் வீட்டிலாம் விக்கிரகம்லாம் கிடையாது, நாங்கள் விக்கிரகம்லாம் வணங்குறது இல்லை, நாங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறதில்லை. நல்லா தெரிஞ்சுங்க, வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு பொருளாசை இருந்தாலே அது விக்கிரகம். அல்லேலூயா. அந்த பொருளாசையை நீங்கள் வணங்கி கொண்டிருக்கீங்க. ஐயோ இன்றைக்கி லட்சம் கிடைக்குமா, இன்றைக்கு எவ்வளோ கிறிஸ்தவர்கள் உங்கள் பேரில் இவ்வளோ பணம் வந்திருக்கு, இவ்வளோ நீங்கள் கட்டினீங்கன்னா உடனே அந்த பணத்தை உங்களுக்கு நான் கொடுத்துருவோம், ஒன்றுன்னு போய் கட்டிடுறான். அவன் ஏமாற்றி அந்த பணத்தை தூக்கிட்டு போயிடுறான். கடைசியில் போய் போலீஸுக்கு போய் நிற்கிறாங்க. எவ்வளோ ஆசை பாருங்கள். ஏன் ஊரில் இருக்கிற பணம் உனக்கு ஏன் ஆசை? உனக்கு உழைச்சி சம்பாதிக்கிறது இருந்தால் போதாதா? இந்த பொருளாசை விக்கிரகம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொன்று டீப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு உங்கள் கணவன் மேலே ஆண்டவரை காட்டிலும் அதிக அன்பு இருந்தால், மனைவி மேலே அதிக அன்பு இருந்தால், பிள்ளைகள் மேலே அதிகமாக அன்பு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு விக்கிரகம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் கணவனுக்கு கொடுத்துட்டு, பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு, மனைவி கொடுத்தா அது உங்களுக்கு விக்கிரகம். அவருக்கு முன்பாக எதுவும் வரக்கூடாது. அல்லேலூயா. அதை டெஸ்ட் பண்ணுறது தான் ஆபிரகாமுக்கு அந்த சோதனையை வைத்தார். உனக்கு ஈசாக்கு முக்கியமா, நான் முக்கியமா? ஈசாக்கு எப்படிப்பட்ட பிறந்தான்? 100 வயசுல பிறக்கிறான். கிழவனா இருக்கும்போது பெற்றெடுக்கிற குழந்தை. எவ்வளோ அன்பு இருக்கும், எவ்வளோ பாசம் இருக்கும். அந்த குழந்தைய நீ எனக்கு கொடுப்பியா? நம்ம கூட அநேக வேலைகளில் ஆண்டவர் அவருக்கு சோதிப்பார். ஒரு நாள் நான் ஊழியத்துக்கு கிளம்பிட்டு இருக்கிறேன், மெட்ராஸுக்கு. கிளம்பும் பொழுது இவர் அப்போ 2 வயசு, 2.5 வயசு 3 வயசு தான் இருக்கும். இவர் அவனுக்கே தெரியாது, ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, 2-3 வயசு இருப்பான். நல்ல சொர்றம், சும்மா கொதிக்குது அப்படியே. நம்மன்னு கிளம்புறேன், எங்கள் வீட்டில் கத்துறா, என்ன புள்ள இப்படி இருக்குது, நீங்கம்மான்னு விட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருக்கேன் ஊழியத்துக்கு. நான் ஆண்டவருக்காக போகிறேன், ஆண்டவர் அவனை பார்த்துக்குவார், அவனுக்கு சுகத்தை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நான் போய் பஸ் ஏறி போயிட்டேன். போய் எல்லாம் முடிச்சுட்டு, அந்த ஊழியெல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரும்பொழுது விடிய காலில் 2:30 3 மணிக்கு வீட்டில் பெல் அடிக்கிறேன். இவர் தான் ஓடி திறக்கிறாரு கதவை திறந்தான். தொட்டு பார்த்தா ஜுரம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆரோக்கியமாக இருக்கிறான். பாருங்க, கர்த்தருக்காக நாம் நிற்கும்பொழுது நம் பிள்ளைக்காக கர்த்தர் நிற்பார். ஹல்லேலூயா. அப்போ நான் அன்னைக்கு கர்த்தரை முன்னிறுத்தவில்லை என்றால் அவனுக்கு அந்த ஜுரம் நல்லா இருக்காது.
எவ்வளோ மாத்திரை மருந்து போட்டிருந்தாலும் இன்னும் அது இழுத்துக்கின்னு போயின்னு இருந்திருக்கும். ஆண்டவர் நம்மிடத்தில் உன்னுடைய அன்பு எனக்கு இருக்குதான்னு தான் பார்க்குறாரு. பேதுருட்ட தான் கேட்குறாரு, என்னில் அன்பு கூறுகிறாயா, என்னில் அன்பு கூறுகிறாயா? கேட்டு தான் ஊழியத்தை கொடுக்குறாரு. அப்போ நம்ம கர்த்தரில் அன்பு கூறும்பொழுது அவருடைய ஊழியத்திற்கு, அவருடைய காரியத்துக்கு முதன்மை தர வேண்டும். அல்லேலூயா. நம்மளுக்கு விக்கிரகமாய் இந்த உலகத்தில் எதுவும் வரக்கூடாது. பாருங்க, அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, அதே வெளிப்படுத்தல் 22:19 பாருங்க. ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆமென் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் ஆமென் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் ஆமென் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். பாத்தீங்களா, உங்க பங்கு முக்கியமா ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. அதை அவர் கிறுக்கி போட்டு எடுத்து போட்டுறாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என் பங்கு என் ஏசப்பா, எனக்காக அவர் கொடுத்த நல்ல பங்கு நித்திய பரலோகம். நான் போய் அங்கே அவரோடு கூட வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்படியாக நம்முடைய பங்கு அவருடைய பாதப்படியாக இருக்கட்டும், அவருடைய வார்த்தையாக இருக்கட்டும். கிறிஸ்துவே எனக்கு ஜீவன். ஹல்லேலூயா. சாவு எனக்கு ஆதாயம். அது சொல்லணும். இந்த உலகம் எனக்கு மேன்மை அல்ல, உலக மக்கள் எனக்கு மேன்மை அல்ல. என் பங்கு கிறிஸ்து. அவரை மாத்திரம் பிடிச்சணும். அவருக்காக நீ எதையும் இழக்க தயாராக இருக்கணும். பவுல் அப்படித்தான் இருந்தான். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவை அச்சடையாளமாய் அணிந்து கொண்டிருக்கிறேன். அப்படி உங்கள் பங்கு கிறிஸ்துவாய் இருப்பாரானால் நல்ல பங்கை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று அர்த்தம். அந்த நல்ல பங்கு உங்களை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அப்படி சேருவதற்கு ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி தேவனிடத்தில் பார்க்கலாம், தேவனை நோக்கி கேட்கலாம். அப்பா, இந்த நாளில் நான் ஒரு நல்ல பங்கை அறிந்து கொண்டேன். இந்த பங்கை நான் தொடர்ந்து பிடித்துக்கொள்ள, உடைய வார்த்தையை நான் பிடித்துக்கொள்ள, அதில் ஒரு எழுத்தின் உறுப்பை கூட மாற்றாதபடி, நான் சுயமாய் பேசாதபடிக்கு உமது வார்த்தையின்படி தான் போதிப்பேன், உமது வார்த்தையின்படி தான் நடப்பேன். ஹல்லேலூயா. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் அன்றோ, நீரே என் ஜீவன் அன்றோ. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பன் நீதானே, நல்ல மேய்ப்பன் நீதானே, நான் உந்தன் ஆட்டு கொட்டி, நான் உந்தன் ஆட்டு கொட்டி. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். ஜீவநீருற்று நீதானே, ஜீவநீருற்று நீதானே, உந்தன் மேல் தாகம் கொண்டே, உந்தன் மேல் தாகம் கொண்டே. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். ஆம் ராஜா, இந்த வேளையிலே நீரே வழியும், நீரே சத்தியமும், நீரே ஜீவனமாய் இருக்கிறபடியினால, நீர் எங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருந்து
புல்லுள்ளடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துகிறவராய் இருக்கிறபடியினால அப்பா, எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டபடியினால் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்கள் மேல் எவ்வளவு அனுபவித்திருக்கீங்கப்பா. நீர் எங்கள் பங்காய் இருக்க இந்த நாளில் எங்களை கற்றுக் கொடுத்திருக்கீங்க. உமக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாய், உம்மோடு உறவாடுகிற பிள்ளைகளாய், உம்மையே முன்னிறுத்துகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும். எங்களுக்கு இந்த உலகம் வேண்டாமாப்பா. உன்னதமான மேன்மையான நித்திய பரலோகத்தை எப்பொழுது நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய், ஒத்தாசேவரும் பர்வதங்களுக்கு நேராய் எங்கள் கண்களை ஏறெடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. இந்த வேளையில் அப்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி படைக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இதோ இந்த திருச்சபையை ஒப்பு கொடுக்கிறோம். திருச்சபை போதகரை, அவர் குடும்பத்தை, பிள்ளைகள், பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வீராக. அவர்களுக்கெல்லாம் நீரே பங்காய் இருப்பீராக. உம்முடைய நல்வழியில் நடத்துங்கப்பா. ஒவ்வொரு விசுவாசிகளையும், விசுவாசி குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு தங்களுடைய பங்கு உலகத்தில் என்று உலகத்தின் பின்னே ஓடிக்கொண்டிருக்க அந்த மக்கள் எல்லாம் நல்ல பங்கு ஆகி உண்மை தெரிந்து கொண்டு இந்த இடத்துல வந்து அமர கிருபை தருவீராக. தடைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த இடம் ஆத்துமாக்களால் நிரம்பி விளையட்டும் அப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாளில் எங்களோட இடைப்பட்டீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் அனைவரும் செஞ்சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் விசேஷமாய் இந்த ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Lord. Thank you.